உலகத்துல லஞ்சம் வாங்குறது என்ன தப்புன்னு கேட்ட முதல் தலைவன் அவர். என்ன தப்பு? கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், 100 ரூபா சம்பாதிக்கிறான், அவன் 40 ரூபா நமக்கு கமிஷன் கொடுத்தா அதுல வாங்கின என்ன தப்பு? அவன் தலைவனின் பிள்ளைகள் தானே கமிஷன் மண்டி நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இந்த களத்தில் நிற்கிற பிள்ளைகள் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், நீ யாருக்கோ ஒருவனுக்காக உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் கொள்ளுங்கிறார். அந்த பெருமிதம் திமிரோட உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நாங்க வேலை செய்யறது, நாங்க ஜெயிக்கிறது. இங்க 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்கல. புரியுதா? திராவிடன் பல துணைகளை கட்டிவான். என் தாத்தன் காமராஜ் ஒரு துணையும் கட்டாமல் பல அணைகளை கட்டியவன். திராவிடன் ஒரு அணையும் கட்டாமல் பல துணைகளை கட்டியவன். நாங்கள் யார்? பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்ட தலைவனின் வாரிசுகள் அல்ல. பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்கு பணியிட்ட ஊழக பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். நீ இந்த ஓட்ட போட்டா போடு, போடலைனா போ, என்ன வெள்ள வச்சா வை, வைக்கலைனா போ. ஆனால் உன் வயிற்றுல பிறந்த கடமைக்கு, உன் கூட பிறந்த கடமைக்கு நீ உழைச்சு வெம்பாடு விட்டு கரும்பு விட்டு களை எடுத்து நாத்து நட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு பெற்ற அறிவுக்கு கத்திக்கிட்டாவது செத்து போறோம். ஆனால் ஒரு நாள் வரலாறு நான் என் முன்னவர்களை பெருமையோடு திட்டுவது போல, என்ன திட்ட, என்ன எதுக்கு திட்ட? என் பாட்ட அருண்மொழி சோழனையை, அரசேந்திர சோழனையை நான் திட்டுவேன். ஏன்? நீ யாரா? நீ பைத்தியக்காரப்பல, பிச்சைக்காரப்பையில பொழுதுபோக்கு போர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா? உலகத்தில் 3வது பெரிய வல்லரசை நிறுவினியடா. இந்த முக்கா கிரவுண்ட் இடம் கூட உன் பிள்ளைகளுக்கு இல்லையாடா? உலகம் பூரா கொடியேத்திட்டு வந்தியடா. இந்த கொடிய, இந்த புலி கொடிய எங்களை குடியத்தினியாடா பைத்தியக்கார பையல? உலகம் பூரா தமிழன் நாடா இருந்திருக்கமாடா நாயே. எங்களை கொண்டாந்து முட்டுச்சந்துக்களை நீத்திட்டாடா. இந்த பாரு, இங்க எங்க யாரும் வரமாட்டாங்களோ அங்க போய் பேசிக்கின்றான். டே, இந்திய பெருங்கடலடா, வங்காள விரிகுடா இல்லது, வங்க கடல் இல்லது, சோழன் லேக், சோழன் ஏரி. போய் படுறா வரலாற்று. இங்க பாரு, எங்க மீனவர்கள் படகு போட்டி வைக்கிற மாதிரி கப்பல் ஓட்டி விளையாண்டு தெரிஞ்சிருக்காண்டா நம்ம பாட்ட அரசேந்திர சோழன். உலக இந்தியாவின் கடற்படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான். உலகத்தில் புரட்சிகர இயக்கங்களில் வான்படை கண்டவன் ஒருவனுமே கிடையாது. நம்ம பாட்ட கடற்படை தான் கண்டான். அவன் பேரன் பிரபாகரன் தான் வான்படையும் கண்டான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். தரை, கடல், வான் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை நிறுவனா. கடல் வரைக்கும் தான் அவன் பாட்ட நிறுவிந்தான் சோழன். விண்ணிலையும் தன் அதிகாரத்தை நிறுவியவன் ஒரே தமிழ் மறவன், எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான்.